மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னையில் IAS மற்றும் IPS அதிகாரிகள் மாநாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொடங்கியது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடனான மாநாடு என்று தற்போது தொடங்கியிருக்கிறது. காலை 9:30 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடனான மாநாடு என்பது தொடங்கியிருக்கிறது. மொத்தம் 2 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு அரசும் ஆண்டுதோறும் மாவட்ட கலெக்டர்கள் மாநாட்டை நடத்துவது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த மாநாட்டில் தான் அரசினுடைய திட்டங்கள் கடைக்கோடி மக்கள் வரை சென்று சேர்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்யப்படும். அதே போல மாவட்டங்களை சேர்ந்த சரகங்களை சேர்ந்த போலீஸ் எஸ்பிக்கள், போலீஸ் டிஐஜிகள், ஐஜிகள் ஆகியோர் சட்டம் ஒழுங்கு குற்ற சம்பவங்கள் அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் பேசுவார்கள். இந்த மாநாட்டின் தொடக்கத்தில் தலைமைச் செயலாளர்களுடைய உரை இருக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்களும் IAS மற்றும் IPS அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடனான ஒரு உரையை நிகழ்த்துவார். அதன் பிறகு ஆய்வு என்பது வரிசையாக தொடங்கும். மற்றும் இந்த 2 நாள் நடக்கக்கூடிய மாநாட்டை 3 அமர்வுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அமர்வில் காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் இருப்பார்கள். அதில் மாவட்டம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசுவார்கள். அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையிலேயே காவல்துறை அதிகாரிகள் விளக்கி கூறுவார்கள். அது குறித்தெல்லாம் பேசப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக போலீஸ் டிஜிபி, அனைத்து அரசு துறை செயலாளர்கள், மாவட்ட கலெக்டர்கள், போலீஸ் சூப்பரண்டன்ட்கள், சரக டிஐஜிகள், ஐஜிகள், வனத்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டு தற்போது அவர்கள் வந்து இந்த மாநாடு என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த முதல் அமர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், போலீஸ் அதிகாரிகள் இணைந்து கலந்து கொள்வார்கள். இந்த அமர்வில் முதலில் சட்டம் ஒழுங்கு தலைமையிலான இந்த தலைப்பில் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் போலீஸ் நிர்வாகத்தினுடைய பொறுப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆய்வு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல போலீஸ் காவல்துறையினை பற்றி உளவு தகவல்களுடைய சேகரிப்பு, பிடி ஆணைகளை செயல்படுத்துவது, தொடர்ந்து குற்றத்தில் ஈடுபடுவோர், ரவுடிகள், ஜாமீனில் உள்ளவர்களை பின்தொடர்வது, சாதி பிரச்சனைகள் ஆகியவை குறித்து முதலில் ஆய்வு செய்யப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் பெண்கள் பாதுகாப்பு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினுடைய செயல்பாடுகள், அதனால் ஏற்பட்டுள்ள தீர்வுகள், போக்சோ வழக்குகளுடைய நிலை, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இழப்பீடுகள் வழங்குவது, பாலியல் குற்றவாளிகளின் தடமறிதல், குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்கள், பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக தன்னார்வலர்கள், பெண்கள் போன்ற அமைப்புகளை ஒருங்கிணைப்பது போன்றவற்றில் ஆலோசனை மேற்கொள்ள எடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் போதைப் பொருள் இல்லாத தமிழகம் என்ற தலைப்பில் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ள எடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, கலாச்சாரத்தை கடுமையாக ஒடுக்குவது, தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனைக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து மற்றும் பல்வேறு சட்ட ஒழுங்கு நிலவரம் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களிடையான அந்த ஆய்வு என்பது இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அமர்வை பொறுத்த வரைக்கும் முழுக்க IAS அதிகாரிகள், அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அனைத்து அரசு துறைகளின் பயன்களும் மக்களுக்கு சென்றடைந்துள்ளதா என்பது குறித்தான ஒரு ஆய்வை மேற்கொள்வார்கள். அதாவது அரசினுடைய திட்டங்கள் என்னவாக இருக்கிறது, அந்த திட்டங்கள் மக்களிடையே கடைசி கொண்டு செலுத்தப்பட்டிருக்கிறதா, கொண்டு சேர்ந்திருக்கிறதா, அந்த திட்டங்களால் மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயன்கள் என்ன, புதிய திட்டங்கள் தற்போது உருவாக்கக்கூடிய குறித்தெல்லாம் இதில் பேச இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுடைய நிலை என்னவாக இருக்குது, அந்த திட்டங்கள் மக்களிடையே என்ன மாதிரியான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில மாவட்ட ஆட்சியர்களுடனான இந்த ஆலோசனையில் பேசுவார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அமர்வை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் IFS அதிகாரிகள், வனத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் பங்கு பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்ட ஆட்சியர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய அந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது தொடர்பாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மூலமாக இந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய இந்த சில இடர்பாடுகள் குறித்தும் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அமர்வை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் IFS அதிகாரிகள் இணைந்து அந்த அமர்வில் பங்கேற்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பசுமை இயக்கம், வனச்சாலைகள், வன உரிமை சட்டங்கள், மனிதன் மற்றும் விலங்குகள் மோதல் ஆகியவை பற்றிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் சாலை அமைக்க வேண்டிய தேவை இருப்பது, மேலும் சிக்கல் சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய சிக்கல், துறைவீதியாக இருக்கக்கூடிய சிக்கல், மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த சிக்கல்களெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில வனத்துறை அதிகாரிகள், கலெக்டர்கள் இணைந்து இருக்கக்கூடிய அந்த அமர்வு என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் வனவிலங்குகள் மனிதர்களிடையே இருக்கக்கூடிய மோதல்கள் பற்றிய விரிவான அறிக்கையை சொல்ல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2 நாட்களாக நடக்கும் இந்த அமர்வுகளுடைய நிறைவிலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரையாற்றுவார் என சொல்லப்படுகிறது. அப்போது திறமையாக செயல்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் திறமையாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோருக்கு முதலமைச்சர் பாராட்டி பரிசு வழங்குவார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.